الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون ما قد كان. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 3 விடயங்கள், அந்த 3 விடயங்களும் இருப்பதுடன் அமல் செய்தால் அந்த அமல் பிரயோஜனம் அளிக்காது. அஷ்ஷுருக்கு பில்லா, 1, அல்லாஹுவுக்கு இணை வைத்திருக்கக்கூடிய நிலைமையில் அமல் செய்தால் அந்த அமல் பிரயோஜனம் அளிக்காது. உக்கூக்குல் வாலிதைன், 2வது பெற்றோருக்கு நோவினை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் அமல் செய்தால் அந்த அமல் பிரயோஜனம் அளிக்காது. வல் ஃபிரார் பின் தஹப், இஸ்லாமிய யுத்தத்துடைய நேரத்தில் யுத்தத்தை விட்டும் புறமுதுகு காட்டி ஓடிவிட்டு அதன் பின்னால் அமல் செய்தால் அந்த அமல் பிரயோஜனம் அளிக்காது. இப்படியாக இந்த 3 நிலைமையிலும் அமல் செய்கின்ற பொழுது அந்த அமல் பிரயோஜனம் அளிக்காவிட்டால் அவன் இந்த 3 நிலைமையிலும் இருந்து கொண்டு அமல் செய்வதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? அதில் 2வது சொல்லப்பட்டது, பெற்றோருக்கு நோவினை செய்து கொண்டு அமல் செய்தால் அந்த அமல் பிரயோஜனம் அளிக்காது என்றிருந்தால் இன்று எம்மாத்திரம் பேர்கள் பெற்றோர்களை நோவினை செய்தவர்களாக இருந்து கொண்டு அமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் சிந்திக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹிதமத்துக்களை, பணிவிடைகளை செய்ய வேண்டும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கட்டாயம் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். இப்படியாக பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அவர்களுடைய மனது புண்படுகின்ற விதம் நடந்து கொள்ளாமல் அவர்கள் பிள்ளைகளை அன்பாக இரக்கமாக பார்க்கக்கூடிய நிலைமையில் அவர்களுடன் நாங்கள் நடந்து கொண்டு நல்லமல் செய்கின்ற பொழுது அது அனைத்துமே பிரயோஜனமாக அமைந்துவிடும் என்பதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.